ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். யூதா எழுதின புஸ்தகம் 21 வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். வேத வசனத்தில் இதே 21 வசனத்துக்கு 9 வசனத்திலே பரிசுத்த ஆவிக்குள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இதே வசனத்துக்கு முந்தின வசனத்தில். அப்போ விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவருடைய அன்பு நம்ம தேவனுடைய அன்புக்குள் நம்மளை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. அல்லாமலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்னாலே ஆவியானுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. ஆவியானுடைய பிரசனம் அபிஷேகம் தேவனுடைய அன்பாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பு உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறபடியா அந்த தேவ அன்புக்குள் உங்களை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி இந்த காலை வெளியில தேவன் நம்மோட பேசு ஒரு வார்த்தை ரேமாவை வந்து தேவனுடைய அன்புலே காத்துக்கொள்ளும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லி வேதத்தில் வார்த்தை 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க தேவனுடைய அன்புக்குள்ள, ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை வைத்துக் கொள்ளுங்க. அது ஜெப ஆவியில நிறைந்து கொள்ளுங்க. ஆவியானுடைய அன்புல காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது சாத்தான் தொட முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கின்ற பொறுப்பு உங்களையும் உங்க வீட்டாரையும் கர்த்தர் என்னை காக்கிறவர் என்று சொல்லுகிறோம். ஒரு பார்ட் ஒன்று இருக்கு, உண்மைதான். உங்களுடைய பார்ட்டும் ஒன்று இருக்குது. உங்களுடைய பார்ட் தேவனுடைய அன்புல ஊற்றப்பட்டிருக்க தேவ அன்புலே உங்களை காத்துக்கொள்வது. அவருடைய பார்ட் என்ன? நீங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறபடியால் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்வதாக. எப்படி தேவ அன்பை பெற்றுக்கொள்றது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? வேதத்தில் வாசிக்கிறபடி அவரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் உங்கள் தலையில கை வச்சு உங்களை பரிசுத்தாவிகள் நடத்தலாம். இல்லைன்னா 3வது, நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் குறித்த சத்தியங்களை வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவி அவங்களை நிரப்ப முடியும். ஆக மொத்தம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்வதாக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில சத்தியத்தை கேட்கறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய அன்புலே காத்துக்கொள்ள உதவி செய். வேத வசனத்துல ஆவியானவர் கொடுக்கிற பிரசன்னத்துல ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்துல தேவ பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள, தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே உதவி செய். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமா ஆண்டவரே, பொல்லாங்கன் பிள்ளைகளை தொடக்கூடாது. சத்துரு ஆண்டவரே சரீரத்தை தொடக்கூடாது. சாத்தான் குடும்பத்தை தொடக்கூடாது. பொருளாதாரத்தை தொடக்கூடாது. என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆசீர்வதி. அவர்களும் தங்களை காத்துக்கொள்ள கிருபித்தார். வேத வசனத்தில் உறுதியாய் கட்டப்பட உதவி செய்யும். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள் சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா காரியம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் ஓடி போக போகுது. இயேசுவின் நாமம் விசுவாசிங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேடியும் காணாதிருப்பாய் என்ற சூழ்நிலையில் வருது. எத்தனை நேரம் இந்த போராட்டத்தில் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? தேடியும் காணாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறப்போகுது. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய கரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே.
ஆமென்.